Hi students, good morning to all. Welcome to our 4th standard science class. Today we are going to see the lesson plants part 3. First of all, we see a small recap. In previous class we learned about parts of a leaf. Leaf are of different shapes and size and have different parts. What are the different parts? Apex, vines, midrib, blade, petiole. அப்பெக்ஸ்னா என்ன? இலை நுனி. வைன்ஸ் அப்படின்னா நரம்பு. மிட்ரிப்னா மைய நரம்பு. பிளேட் அப்படின்னா இலைத்தாள். பேட்டியோல்னா இலைக்காம்பு. இந்த லீவ்ஸ்லேயே முக்கியமான பார்ட் எதுன்னு பார்த்தா ஸ்டொமேட்டா. ஸ்டொமேட்டா ஆர் டைனி ஓப்பனிங்ஸ் ஆர் போர்ஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் த லீவ்ஸ். லீவ்ஸ்ல இருக்கிற ஹோல் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம ஸ்டொமேட்டான்னு சொல்றோம். ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும் பொழுது தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் த பிளான்ட்ஸ் டு பிரீத். ஸ்டொமேட்டா ஆர் யூஸ்டு டு எக்ஸ்சேஞ்ச் கேசஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து பிளான்ட்ஸ் உள்ளே எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுறது எதனுடைய ஒர்க்குன்னா ஸ்டொமேட்டாவோட ஒர்க். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம்? லீஃப் ஆஸ் ஃபுட் ஃபேக்டரி. லீஃப் நம்ம ஏன் ஃபுட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்றோம்? ஃபேக்டரி அப்படின்னாவே அங்கே ஏதாவது தயாரிப்பாங்க, அதை தான் நம்ம ஃபேக்டரி அப்படின்னு சொல்லுவோம். Plants need food but they never depend on people or animals to provide them. Most of the plants are able to make their own food through a process called photosynthesis. Photo means light, synthesis means make. பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான உணவை பிளான்ஸே இலைகள் மூலியமா தயாரிச்சுக்கிறதுனால தான் லீஃப் வந்து ஃபுட் ஃபேக்டரி அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ஃபோட்டோசிந்தசிஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? Classification of plants. Plants are classified in many ways based on stems, lifespan, seeds, flower and color. எதை வச்சு நம்ம பிளான்ட்ஸை கிளாசிஃபை பண்ணலாம்? ஸ்டெம்ஸை வச்சு, அதனுடைய வால்நாள் வச்சு, சீட்ஸை வச்சு, ஃப்ளவர்ஸை வச்சு, கலர்ஸை வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். நம்ம இந்த லெசனில் பார்த்தது என்ன? கலர்ஸை வச்சும் ஃப்ளவர்ஸை வச்சும் எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஃப்ளவர்ஸை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க? ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், பூக்கும் தாவரங்கள், பூக்காத தாவரம்னு கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. கலரை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க? கிரீன் பிளான்ட்ஸ், நான் கிரீன் பிளான்ட்ஸ். கிரீன் பிளான்ட்ஸ்னா என்ன? பச்சை தாவரங்கள். நான் கிரீன் பிளான்ட்ஸ்னா பச்சையமற்ற தாவரங்கள், வேற கலர்ல நான் கிரீன்ல இருக்கும். நெக்ஸ்ட், பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். Flowers are the most beautiful part of the plant. They are of different shapes, size, colors and fragrance. A flowers develop from the bud. The soft and brightly colored part of the flower is called petal. The green part that lies under the petal and support it is called sepal. The middle of the flower has two parts called the stamen and pistil. Stamen is the male part of a flower. Pistil is the female part of a flower. Next, seasonal flowers. Most flowers bloom in a specific season. They are called seasonal flowers. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு வகையான பூக்கள் வந்து பூக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சீசனல் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்கிறோம். என்னென்ன நம்ம 4 சீசன்ஸ் பார்த்தோம்? ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்டு விண்டர். இந்த ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு வகையான பூக்கள் வந்து பூக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃப்ளவர்ஸ் தட் ப்ளாம் இன் விண்டர். விண்டர் சீசனில் என்னென்ன பூ பூக்குதுன்னு பார்த்தோம். ஃப்ளவர் தட் ப்ளாம்ஸ் இன் சம்மர். சம்மர் சீசனில் என்னென்ன பூக்கள் பூத்துதுன்னு பார்த்தோம். ஃப்ளவர்ஸ் தட் ப்ளாம்ஸ் இன் ஆட்டம் அண்டு ஸ்ப்ரிங். ஆட்டம் அண்டு ஸ்ப்ரிங் சீசனில் என்னென்ன பூ பூத்துதுன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எக்ஸோட்டிக் பிளான்ட்ஸ். எக்ஸோட்டிக் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்ன? அழகுக்காக நம்ம வளர்க்குற தாவரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸோட்டிக் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அது ஆக்சிடெண்ட்டாக நடக்கும், இல்லை நம்ம வந்து கொண்டு வந்து அந்த செடியை வச்சு வளர்க்கலாம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸோட்டிக் பிளான்னு சொல்கிறோம். எக்ஸோட்டிக் ஆர் டெக்கரேஷன் பிளான்ட்ஸ். டெக்கரேஷன் பர்பஸ்க்காக வளர்த்துற பிளான்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸோட்டிக் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், மோர் டு நோ.
The largest flower in the world is Rafflesia. This rare flower is found in the rainforest of Indonesia. உலகத்திலே மிகப்பெரிய பூ எதுன்னு பார்த்தா ரெஃப்ளசியா தான். இது எங்க அதிகமா இருக்குது? இந்தோனேசியாவில் ரெயின் ஃபாரஸ்ட்ல காணப்படுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? More to know, plants like cactus do not have leaves. Their food is made in their green stems. அதாவது காக்டஸ் பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் கிடையாது, இது ஸ்டெம் மூலியமா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது. In today's class, we are going to see the topic plants as food. Humans and other animals often use plants as food. Humansum அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா ஆஃபன் பிளான்ட்ஸை தான் நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். பிளான்ட்ஸ் வி ஈட் ஆர் எடிபிள். பிளான்ட்ஸில் நம்ம எடிபிள் பார்ட்டை தான் நம்ம சாப்பிட்றோம். எடிபிள் பார்ட்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் இன்க்ளூட் லீவ்ஸ், ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ். எடிபிள் பார்ட்ஸ் அப்படின்ட்டு ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒவ்வொரு பார்ட் இருக்கும். என்னென்னா லீவ்ஸ், ஸ்டெம், ரூட் அப்படின்ட்டு இருக்கு. வி ஆல்சோ ஈட் ஃப்ரூட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரூட்டுமே நம்ம ஃபுட்டாக தான் எடுத்துக்கிறோம். எடிபிள் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் ஆர் எடிபிள், தட் இஸ் வி கேன் ஈட் தெம் அஸ் ஃபுட். பிளான்ட்ஸில் நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிற ஒவ்வொரு பார்ட்டை தான் நம்ம எடிபிள் பார்ட் ஆஃப் த ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். Roots as food. Many plants store excess food in their roots. They have thick and swollen roots. These roots are used as food. Some of them are given below. பார்த்தீங்கன்னா சில பிளான்ட்ஸில் நிறைய ஃபுட்டை பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்குது? அதனுடைய ரூட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதனால அந்த ரூட் வந்து எப்படி இருக்குது? பெருசாக பருத்து காணப்படுது. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். அதுக்கு பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன எக்ஸாம்பிள்? கேரட், பீட்ரூட், டாபிகா. நெக்ஸ்ட், ஸ்டெம்ஸ் as food. In some plants, the stems store the excess food in it. Potato, onion, ginger and underground stems that we eat. பார்த்தீங்கன்னா சில பிளான்ட்ஸில் ஸ்டெம்மில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எது எது? பொட்டேட்டோ, ஆனியன், ஜிஞ்சர், இது மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். லீவ்ஸ் as food. லீவ்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்ட் as food. சில பிளான்ட்ஸில் நம்ம லீவ்ஸை வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். இன் சம் பிளான்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் இன் லீவ்ஸ். இதில் சில பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லீவ்ஸில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குது, எக்ஸ்ட்ரா ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குது. வி ஈட் த லீவ்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் லைக் கேபேஜ். லீவ்ஸ் as ஃபுட்டுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா கோரியண்டர், கேபேஜ், முரிங்கா. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் as ஃபுட்டு. ஃப்ளவர்ஸை நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். ஃப்ளவர் ஆர் த மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஒரு பிளான்ட்னு எடுத்துட்டா அதில் மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட் எதுன்னா ஃப்ளவர் தான். மெனி ஃப்ளவர்ஸ் ஆர் யூஸ்ட் as ஃபுட்டு. சில ஃப்ளவர்ஸை நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் பிலோ. இதில் என்னென்ன கீழே கொடுத்துருக்குறாங்க? என்னென்ன ஃப்ளவர் நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறோம்? பனானா ஃப்ளவர், காலிஃப்ளவர், க்ளவ். Next, fruits as food. Many fruits are used as food. நிறைய ஃப்ரூட்ஸை நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறோம். ஃப்ரூட்ஸ் ஆர் ரிச் இன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஃப்ரூட்ஸில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு கேட்டால் ரிச் விட்டமின் அண்ட் மினரல்ஸ். நிறையா விட்டமின்ஸும் மினரல்ஸும் ஃப்ரூட்ஸில் இருக்குது. இதை சாப்பிட்றதுனால தே கீப் அஸ் ஹெல்த்தி. நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்கும்? ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆல் ஃப்ரூட்ஸ் கேன் பி ஈட்டன் ரா. எல்லா வகையான ஃப்ரூட்ஸுமே நம்ம எப்படி சாப்பிட்றோம்? பச்சையாக தான் சாப்பிட்றோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், பனானா, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட். நெக்ஸ்ட்டு கிரைன்ஸ் as ஃபுட். கிரைன்ஸ் ஆஃப் பல்சஸ், சீரியல்ஸ் அண்ட் பாட்ஸ் ஆர் த காமன்லி ஈட்டன் சீட்ஸ். பல்சஸ், சீரியல்ஸ், பாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி சாப்பிட்றோம்? சீட்ஸாக தான் சாப்பிட்றோம் பொதுவாக. தே ஆர் ரிச் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட்ஸும் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. இதுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ரைஸ், பல்சஸ், ஃபெனுக்ரிக். ஃபெனுக்ரிக்னா. ட்ரை டு ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ்.
First one, dash flour is used as food. எந்த flour நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறோம்? banana. Second one, dash part of the potato plant is used as food. பொட்டேட்டோவில் எந்த பார்ட்டை நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கிறோம்? stem. Stem of the dash store food in it. plants. Fourth one, seeds are rich in dash and dash. சீட்ஸில் அதிகமாக என்ன இருக்குது? carbohydrates and proteins. More to know, trees are the longest living organism on the earth. Bamboo plants can grow up to 90 cm in one day. Trees தான் எர்த்தில் இருக்கிற லிவிங் ஆர்கானிஸ்ட்லேயே ரொம்ப நாள் வாழக்கூடியது எதுனா ட்ரீஸ் தான். பேம்பு பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 90 சென்டிமீட்டர் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Let us do complete the table to show which parts of the plant we eat. பாருங்க, இங்கே டேபிள் காலம் கொடுத்துருக்குறாங்க, ஃபுட் ஐட்டம் கொடுத்துட்டாங்க. அதில் எந்த பார்ட்டை நம்ம வந்து எடிபிள் பார்ட்டாக யூஸ் பண்ணுறோம், சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கேரட். கேரட்டை நம்ம எந்த பார்ட்டை சாப்பிட்றோம்? ரூட். பனானா ஃப்ளார். மேங்கோ ஃப்ரூட். காலிஃப்ளவர் ஃப்ளவர். ரைஸ் சீட். தால் சீட். முரிங்கோ லீஃப். டர்மரிக் stem. Onion stem. Cabbage leaf. Jackfruit fruit. Beetroot root. Okay students, do you understand this class? Now let us see conclusion. What we learn in this lesson? Leaf and their functions. Process of photosynthesis. Plants as a primary producer. Parts of flowers. Edible parts of different plants. Okay students, let us see evaluation. See the book page number 89. First one, choose the correct answer. The tip of the leaf is dash. இலையோட நுனிப்பகுதி எதுன்னு கேட்குறாங்க. See the options. Blade, apex, midrib, vines. Which one is correct? Apex. Which one of the following is a primary producer? See the option. Plant, animal, human, none of the above. Which one is correct? Plant. Third one. Which flower blooms during winter? See the option. Jasmine, tulip, December, firecracker. Which one is correct? December. Fourth one, choose the ornamental plant from the list. இதில் இருக்கிற ornamental plant நம்ம ரைட் பண்ணணும். See the options. Parthenium, mango, traveler's palm, groundnut. Which one is correct? Traveler's palm. Fifth one, which plant flower is edible? See the options. Cauliflower, potato, mint, cabbage. Which one is correct? Cauliflower. Second Roman. Fill in the blanks. During photosynthesis, dash is produced and stored in the leaf. Photosynthesis போது லீஃபால் என்ன ப்ரொடியூஸ் பண்ணப்படுது? Food. Very good. Second one. Green plant have dash pigment. Green plantல வந்து என்ன pigment இருக்கு? Green pigment. Third one. Onion is a dash part of a plant. Onion வந்து பிளான்ட்டோட எந்த பார்ட்டு? Stem. Fourth one. The male part of the flower is dash. Male part of the flower எது? Stamen. Fifth one. An example for edible seed is dash. Rice. Third Roman. Answer the following in one or two words. Which is the female part of the plant? Pistil. Second one. Write the name of any one of the leaf that is used as food. Cabbage. Third question. Which flower bud is used as spices in food? Clove.
Fourth one, what are the nutrients present in the seeds? Proteins, carbohydrates. Fifth one, write any one of the flower that blooms in summer. Summerல பூக்கிற பூ எது? Jasmine. Okay students, we will see in the next class. Thank you.